ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனிக்கு ஜூலை 4ஆம் தேதி தெஹ்ரானில் அதிகாரப்பூர்வ இறுதிச் சடங்குகள் தொடங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் 86 வயதான காமேனிக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். இஸ்லாமிய குடியரசின் தேசிய கொடியால் போர்த்தப்பட்ட காமேனியின் சவப்பெட்டி அதன் மீது அவரது கருப்பு தலைப்பாகையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அவருடன் உயிரிழந்ததாக கூறப்படும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்களும் 14 மாத பேத்தியின் சிறிய சவப்பெட்டியும் அருகில் வைக்கப்பட்டிருந்தன. ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ள 6 நாள் பொதுமக்கள் அஞ்சலி நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக காமேனியின் உடல் வெள்ளிக்கிழமை தெஹ்ரானுக்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் ஈரான் மற்றும் அண்டை நாடான ஈராக்கில் உள்ள பல நகரங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக வாயில்கள் திறக்கப்படுவதற்கு முன்பே நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் தெஹ்ரானின் கிராண்ட் மொசல்லா வளாகத்திற்கு வெளியே காத்திருந்தனர். வாயில்கள் திறக்கப்பட்டதும் ஆயிரக்கணக்கானோர் உள்ளே சென்று அஞ்சலி செலுத்தினர். அடுத்த 3 நாட்களில் தெஹ்ரானில் மட்டும் 1.5 முதல் 2 கோடி மக்கள் பங்கேற்பார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அஞ்சலி செலுத்த வந்த பலர் சிவப்பு நிற பதாகைகளை ஏந்தியபடி அமெரிக்காவுக்கு மரணம் மற்றும் பழிவாங்கு என முழக்கமிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனது அன்புக்குரிய தலைவர் அலி காமேனிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தவே நான் வந்துள்ளேன். இப்படி ஒரு நாளை காண்பேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே நான் இறந்திருக்க வேண்டும் என்று 27 வயதான ஒருவர் தனியார் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். ஒரு தலைவரை சுற்றி மக்கள் இப்படி பெரும் உணர்ச்சியுடன் கண்ணீர் சிந்துவது அந்த தலைவர் அவர்களுடைய மனதில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தார் என்பதை காட்டுகிறது.